பிரகன்னாகி சத்யநாராயணன். நேர்கள் இதுவரை கேட்டது பெங்களூரிலிருந்து பிரகன்னாகி சத்யநாராயணன் வழங்கிய திருவாலங்காடு பற்றிய சிறப்புரையாகும். அடுத்தபடியாக நாம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகிறோம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை வழங்கவிருப்பவர் திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள். நமக்கு நன்கு அறிமுகமாகிவிட்டவர். அருமையாக பெரியவரான சொற்பொழிவுகளை நமக்கு வழங்கி வருகிறார். மாதந்தோறும் அவர் வழங்கி வரும் சொற்பொழிவில் சென்ற மாதம் அவர் திருஞான சம்பந்தர், அப்பர் சம்பந்தர் பற்றிய அரிய விஷயங்களை கூறினார். இன்று அதனை தொடர்பாக நிகழ்ச்சியாக அவர் வழங்க இருக்கிறார். அவருடைய உரையை கேட்பதற்காக நாம் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறோம். இதோ திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், நில உலாவிய நீர்மலை வேடியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியைச் சாருமால், தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்வரதற்புற்றால் தொழ எடுக்கும் அக்கதை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவியினில் ஒடி கடற்கலிற்றை கருத்துள் இருத்துவாம். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மகாகணபதியுடைய பரிபூர்ண கிருபையாலே ஆச்சாரியால் ஞானசம்பந்த பெருமான், ஆச்சாரியால் திருநாவுக்கரசர் இவர்களின் சந்திப்பு நிகழ்வுகள் பெரிய புராணத்து தெய்வ சேக்கிழார் திருவடி பற்றி பெரிய புராணத்தில் உள்ளபடி பார்த்து கொண்டிருந்தோம். முதல் சந்திப்பு சீர்காழியில், அதன் பிறகு புகழூரில், அதன் பிறகு மீண்டும் புகழூரில், அங்கிருந்து திருவேழிமழலை, திருவேழிமழையிலிருந்து சேர்ந்தே வேதாரண்யம் செல்கிறார்கள். வேதாரண்யம் சென்று அந்த கதவு திறக்கும்படியாக அப்பர் சுவாமிகள் பாடுகின்றார், அடைக்கும்படியாக சம்பந்த பெருமான் பாடுகின்றார். அதை சென்ற முறை பார்த்தோம். 9 பாட்டுகள் பாடி மேலும் பாடிய போதுதான் அந்த கதவு திறந்தது. அது ஆனால் அடைப்பதற்கு ஞானசம்பந்த பெருமான் பாடிய அந்த க்ஷணம் உடனே கதவு அடைத்து விட்டது. ஞானசம்பந்த பெருமான் சொல்லித்தான் அப்பர் பெருமான் கதவு திறக்க பாடினார். அப்போ தாம் செய்தது தவறான காரியமோ என்று அவருடைய திருவுள்ளத்திலே சற்றே ஒரு அச்சம் வந்தது. அந்த ஒரு மருட்சி, தன்பை ஆளும் தமிழ்வரகர் தாமும் திருநாவுக்கரசர் பண்பின் மொழிந்த உரை கொண்டு பதிகம் பாடும் அவ்வளவில். அப்போ ஞானசம்பந்த பெருமான் சொல்லிதான் இவர் பாடி இறைவனை வேண்டி கதவை திறக்கம் செய்தார். பிறகு அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்தரை பார்த்து இந்த கதவை அடைக்க நீங்கள் பாடுங்கள் என்று சொன்னபோது அவர் பாட ஆரம்பித்து உடனே சாத்தி விட்டது. அருகில் திறக்க தாம் பாட அடைக்க அவர் பாடிய எளிமை கருதி நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தே. சுவாமி திருவுள்ளம் என்னன்னு தெரியலையே, இந்த ஸ்தலத்துல நம்ம திறக்கும்படியா பாடினது அனிச்சித்தமான செயலோ என்று எண்ணிருப்பார்கள். எனக் கவன்று பெரிதும் அஞ்சி திருமடத்தில் ஒருபால் அணைந்து பேழ்கணித்து மருவும் உணர்வில் துயில் கொண்டார் வாய்மை திறம்பா வாக்கீசர். இந்த வாய்மை திறம்பா வாக்கீசர் என்பது மிக முக்கியம். அதாவது இந்த வாய்மைங்கிறதும் கற்புங்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். கற்பிக்கப்பட்ட நெறியில் பிழறாது இருப்பதுதான் கற்பு. கல்வி நிலைதான் கற்பு. கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறார். அதுபோல இந்த சைவ நெறியில் இருக்கின்ற வாக்கீசர் பெருமான் சுவாமி திருவுள்ளம் என்ன என்று தெரியாமல் சற்றே அயர்ந்து தூங்கும் பொழுது மண்ணும் செல்வ மறைக்காட்டு மணியின் பாதம் மனத்தின் கண் உன்னித் துயிலும் பொழுதின் கண். வேதாரண்யேஸ்வர திருவடியை நினைத்துக் கொண்டே அந்த உறங்குகின்ற பெருமான் அவர் முன்பாக பொன்னின் மேனி வெந்நீர் புடைந்த கோலப் பொலிவினுடன் அந்த பொன்மேனியிலே திருநீர் துலங்கும்படியாக
காட்சி கொடுத்து வாய்மூரில் இருப்போம் தொடரவா. நான் வாய்மூர்ல இருக்கேன், பின்னாடியே வா அப்படின்னா நான் வாய்மூருக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்றார். என் பின்னாலே வா. உத்தரவு சுவாமி போட்டுட்டார். வந்தவர் சுவாமி. போதம் நிகழ வா என்று போனார் என்கொள் எனப்பாடி. எங்கே இருந்தென்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வாவென்று போனார். அப்ப சுவாமியுடைய தேவாரம். எங்கே தோன்றும் திருவாய்மூர். நீங்க இன்னைக்கு கூகுள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா வேதாரண்யத்திலேருந்து திருவாய்மூர் ஒரு 55 கிலோமீட்டர் இருக்கு. ஏதோ திருவையாறுல இருந்து திருநெய்த்தானம் போற மாதிரி, இல்ல திருவையாறுல இருந்து திருப்பழனம் திங்களூர் போற மாதிரி சொல்லிட்டார் சுவாமி. வாய்மூரில் இருப்போம் வான். 55 கிலோமீட்டர். சுவாமி வேகமா போறார், பின்னாடியே போறார். ஓட்டந்தேன்னு பாடுறார் திருநாவுக்கரசர். ஒரே ஓட்டமா பின்னாடியே போறார். சுவாமி நகர்ந்து போயிட்டே இருக்க. இவரும் வேகமாக, அந்த காந்தம் ஒரு இரும்பு பொருளை இழுப்பது போல் இழுக்கிறது. அந்த இழுக்கின்ற காந்தம் முன்னே நகர்கிறது. அதனாலே அந்த பின்னே வருகின்ற அந்த பொருள் நன்கு வேகமாக வருகிறது. கிளம்பி போயிட்டார். யாருக்காகவும் நிக்கல. அவர் போறார், பிடிக்க முடியல. பேராளரை முன் தொடர்ந்து அணைய பெறுவார் எய்தப் பெற்றிலரார் அப்படிங்கிறார் சேக்கிழார். அன்னவண்ணம் எழுந்தருளி அனித்தே காட்சி கொடுப்பார் போல் பொன்னின் கோயில் ஒன்றெதிரே காட்டி அதனுள் புக்கர்ல. பல 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 பலான்னு ஒரு கோயில் இருக்கு. அதை காமிச்சு அது உள்ள போற மாதிரி மறைஞ்சு விடுறேன். துண்ணும் தொண்டர் அம்மருங்கு விரைந்து தொடர போந்தபடி மண்ணும் புகழி வள்ளலார் தாமும் கேட்டு வந்தடைந்தார். இது திருநாவுக்கரசு சுவாமிகள் புராணத்துல இருக்கின்ற அது தொடர்ச்சியாக வருகின்ற பாடல்கள். சுவாமி காட்சி கொடுத்து வாய்மூரில் இருப்போம் வா அப்படின்னு போறார். அந்த வேகமாக செல்கின்ற அந்த திருவுருவத்தின் பின்பாகவே இவர் ஓடி இருக்கார். 55 கிலோமீட்டர் ஓடி இருக்கார். ஓடி போனா அந்த ராத்திரியில திருவாய்மூர்ல ஒரு கோயிலை காட்டி மறைஞ்சு விடுறார் சுவாமி. அப்ப இவர் இங்க போயிருக்காருன்னு கேள்விப்பட்டு புகழி வள்ளலார் ஞானசம்பந்தரும் வந்தடைந்தார்னு சட்டுன்னு முடிச்சுட்டார். ஆனா இதை நீங்க ஞானசம்பந்தர் புராணத்துல பார்க்கணும். அதுல பார்த்தோம்னா இந்த மாதிரி இவர் வாய்மூரில் வா இருப்போம் வா என தொடர போனார்னு மற்றவர்கள் சொல்ல கேள்விப்பட்டு, அப்பர் எங்குற்றார்னு கேள்விப்பட்டு, அப்பா எங்க காணுமே அப்படின்னு கேட்டு பின்னாடியே தொடர்ந்து வராருன்னா சம்பந்த பெருமான் புராணத்துல இருக்கு. அப்ப சிலதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா சேக்கிழா திருவுருளால பார்த்து ஜாக்கிரதையா மனசுல வாங்கிக்கிறோம். அப்ப ராத்திரியில அவர் கிளம்பிட்டார். ஞானசம்பந்தருக்கு சிறிது நேரம் கழித்து தெரிய வந்திருக்கும். அவர் இந்த பக்கமா வாய்மூரில் இருப்போங்கிறது யார்ட்டியா சொன்னாரா தெரியல அப்பர் சுவாமி. ஆனா அங்கதான் போயிருக்காருன்னு அடியவர்கள் சொல்ல அதை கேட்டு பின் தொடர்ந்து வந்து விட்டார். என்ன விஷயமா போயிருக்காரு? திடீர்னு ராத்திரி எழுந்து ஒருத்தர் நம்ம அப்பர் பெருமான் சென்று விட்டாரே என்று வேகமாக பின்னாடி வந்துட்டார். இப்போ சம்பந்த பெருமானை பிரிந்து அப்பர் சுவாமி தனியே போய் மறுபடியும் சந்திப்பு நிகழ்கிறது. எங்க நிகழ்கிறதுனா திருவாய்மூர்ல நிகழ்கிறது. சுவாமி மறைஞ்சுட்டான் இல்லையா? அப்ப அப்பர் சுவாமி பாடுற திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உறப்பு பாடி அடைப்பித்தார் உள் நின்றார் மறைக்க வல்லரோ திருவாய்மூர் பிறைக்கோள் செஞ்சடையார் இவர் பித்தரே. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான பாடல். அப்பர் சுவாமிகளோடு பாடுகின்ற இயல்பிலிருந்து சற்றே மாறுபட்ட இயல்பு. அப்பர் சுவாமிகள் தம்மை எப்பொழுதும் குறைத்து சொல்லிக் கொள்வார். இந்த மாதிரி அவன் குண்டர்களோடு தெரிந்தேன், இறைவனை அறியாமல் கெட்டேன், பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்த்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெடியோடு மூப்பு கோலனாய் கழிந்த நாளும் இப்படிலாம் தம்மை சொல்லிக் கொள்வார். அவர் திருநாவுக்கரசர், சுவாமியாலே திருநாவுக்கரசர் என்ற விருது கொடுக்கப்பட்டவர். அவர் ஒப்பற்ற தமிழ் பாடுபவர்.
ஞானசம்பந்த பெருமான் பெருமைக்காக இல்ல, ஆனா அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு பதிகத்திலும் நற்றமிழ் ஞானசம்பந்தன், நான்மறை ஞானசம்பந்தன் என்றெல்லாம் பதிவு செய்வார். இங்க அப்பர் சுவாமிகள் சொல்றார், திறக்கப்பாடிய எண்ணினும் செந்தமிழ். என்னை விட சிறப்பா ஒருத்தர் தமிழ் பாடியிருக்கார், யாரு அப்படின்னா அதுல என்ன துணிக்கிறதுன்னா, இவர் மாதிரி சிறப்பா யாரும் பாட முடியாது, அவரை விட சிறப்பா ஒருத்தர் பாடியிருக்காரா. திறக்கப்பாடிய எண்ணினும், என்னை விட செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உள் நின்றார். ஞானசம்பந்தர் வந்துட்டார், நீ இன்னமும் காட்சி உடுக்காம மறைப்பியோ அப்படின்னு அழைத்து கொடுபோந்து அணியார் போல் காட்டி மறைந்தார் என அயர்ந்து பிழைத்து செவ்வி அறியாது பிறப்பித்தேனுக்கே அல்லால் உழைத்தாம் ஒலித்தால் கதவம் தொண்டுரைக்கப்பாடி அடைப்பித்த தழைத்த மொழியார் உப்பாலார். உப்பால்னு ஒரு வார்த்தை போடுறார் சேர்க்கிறார். இப்பால்னு கேள்விப்பட்டிருக்கோம், அப்பால்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்பால்னா இந்த பக்கம், அப்பால்னா அந்த பக்கம். உப்பால், நீ எங்க உப்பால் ஞானசம்பந்தம் இருக்க, நீ எப்படி மறைக்கலாம் உன்ன அப்படின்னு கேட்கிற. உப்பால்னா இலங்கையில ஒரு இது பிரயோகம் உண்டு, அவன் இவன் உவன். உவன் தான் நீன்னு அர்த்தம், அவனா உப்பால்னா இங்கேயேன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பின்புறமாக முதுகு பக்கம். பின்னாடியே ஞானசம்பந்தர் வந்துட்டார், நீ எப்படி தரிசனம் கொடுக்காம இருப்ப என்று கேட்டு சுவாமி அவர்களுக்கெல்லாம் நேரடியாக காட்சி கொடுத்து அந்த சுவாமியை ஞானசம்பந்தர் பாடி காலரில் பாடி அப்பர் சுவாமிக்கும் காட்டி அப்பர் சுவாமியும் பரமனை பாடினார்கள். அந்த திருத்தலத்திலே உடன் உறைந்தார்கள், அங்கேயே தங்கினார்கள். திருவாய்மூரில் தங்கிவிட்டு மீண்டும் திருமறைக்காடு வேதாரண்யத்துக்கு இரு ஆச்சாரியர்களும் வந்து விட்டார்கள். சில நாட்களில் பாண்டிய மன்னர், அவர் பாண்டிய நாட்டிலே சமணர்கள் மிக பெருகி சைவம் குறுகி இருக்கின்ற நிலை. சோழ பேரரசின் புதவியாகிய மங்கையர்க்கரசி பாண்டியன் மனைவியாக அங்கே இருக்கிறார். அவர் மிகுந்த சிவபக்தி உடையவர். அவரை போன்றே சிவபக்தி உடைய மந்திரியார் குலச்சேரியார். இப்படி சிலரே சைவத்தை அங்கே பின்பற்றி இருக்கின்றார்கள். அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று பெரும்பான்மை மக்கள் சமன் சமயம் சார்ந்து விட்டார்கள். அப்போ அரசி வருத்தப்பட்டு குலச்செரியாரை அனுப்பி ஞானசம்பந்த பெருமான் திருவிழிமழிலே எல்லோருக்கும் அன்னம் பாலித்து அப்பர் சுவாமிகளுடன் வேதாரண்யத்தில் இருக்கின்றாராம், நீங்கள் சென்று ஞானசம்பந்த பெருமானை இங்கு எழுந்தருளும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல, குலச்செரியார் ஆட்களை ஏவி அந்த பெருமானிடம் தக்கவர்களை சென்று அவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்ட ஞானசம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டுக்கு புறப்படுகிறார். அப்பொழுது அப்பர் சுவாமிகள் இந்த அமரர்கள் செய்த சூழ்ச்சிகள் எல்லாம் நினைத்து, விஷம் கொடுத்தது, யானையை ஏவியது, நீற்றறையில் இட்டது, கல்லினோடு பூட்டி கடலில் எரிந்தது போன்ற செயல்களை எல்லாம் எண்ணி சம்பந்த பெருமானுக்கு இந்த தீங்குகள் எல்லாம் செய்ய முற்படுவார்களே என்று சொல்லி, தாங்கள் செல்ல வேண்டாம், நான் சென்று வருகிறேன், இல்லை நானும் வருகிறேன் என்றெல்லாம் சொல்ல, பிள்ளையார் அங்கு தீங்கு பொறி அமரர் நின்ற நிலைமை அழிவித்து சைவ நெறி பாரித்தன்றி ஒன்றும் செய்யேன் ஆணை உமதென்றார். அப்பர் சுவாமிகளை பார்த்து சம்பந்த பெருமான், அப்பா உங்க மேல ஆன, அங்க அமணர்களுடைய நிலைமையை அழித்து சைவம் வளரும்படியாக செய்துவிட்டு வருவேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். நாளும் கோலும் சரியில்லையே என்று அப்பர் சுவாமிகள் சொல்ல, நமக்காக வேயிறு தோழிபங்கன் பாடி கொடுத்து ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல என்றெல்லாம் சொல்லி அவர் பாண்டிய நாட்டுக்கு புறப்பட்டார். பாண்டிய நாடு புறப்படுவதற்கு முன்பாக அப்பரிடம், அப்பா நீங்க இந்த சோழ நாட்டில் இருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். சில காலம் சோழ நாட்டிலே இருந்த அப்பர் சுவாமிகள் கைலையை காண வேண்டும் என்று புறப்பட்டு ஒவ்வொரு தேசமாக கடந்து
இமயமலை சாரலுக்கிட்டு வந்துட்டேன். வந்து கூட வந்தவர்கள் எல்லாம் இருக்கும்படியாக பணித்து விட்டு வேகமாக காடு மலையெல்லாம் தாண்டி கைலாயம் நோக்கி செல்கின்றார். செல்ல 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 அவர் உடம்பு தேய்கிறது. கை கால் நரம்பு எல்லாம் தேய்கின்றன. அப்புறம் புரள்கின்ற நீலினிடை அங்கம் எங்கும் அரைந்திட செப்பரும் கைலை சிலம்படி சிந்தை சென்றொருமாதலால் மெய்ப்புறத்தில் உருப்பழிந்த பின் மெல்ல உந்து முயற்சியும் தப்புற செயலின்றி அந்நெறி தங்கினார் தமிழாளியார். புரண்டு கிரண்டு எல்லாம் பண்ணி கடைசியில் நகர முடியாதபடி உடம்பு இருக்கிற எல்லாம் அங்கங்கள்லாம் தேய்ந்துவிட்டன. அப்பொழுது சுவாமி காட்சி கொடுத்து அதெல்லாம் காட்சி கொடுப்பதற்கு முன்பாக முனிவராக வந்து கைலை செல்லுதல் அரிய செயல் என்று சொல்ல, மாலும் இவ்வுடல் கொண்டு ஆளும் நாயகனை காணாமல் மீளேன் என்ற உறுதிப்பாட்டோடு அவர் சொல்ல, சுவாமி காட்சி கொடுத்து ஒரு குளத்தை காட்டி அதில் நீராடச் சொல்ல, அந்த நீராடி திருவையாறிலே வேறொரு குளத்தில் எழுந்து வருகிறார் அப்பர் சுவாமிகள். திருவையாறிலே கைலை காட்சி. யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது திருப்பழனம் வரை வந்தவர் திருவையாருக்கு செல்லாமல் திரும்பிவிட்டார். சுவடுபடாமல் திருவையாருக்கு வர வேண்டும் என்று சுவாமி திருவுள்ளம். அப்படி அங்கே இருந்து சில நாள் இருந்து அங்கிருந்து ஸ்தலங்களை எல்லாம் தரிசித்து பூந்துருத்தி வந்து அங்கே ஒரு மடம் அமைத்துக் கொண்டு அப்பர் சுவாமிகள் அங்கே இருக்கிறார். சோழ நாட்டில் இருக்கிறார். இங்கே பாண்டிய நாட்டில் அமணர்கள் எல்லாம் வெற்றி பெற்று அங்குள்ள ஸ்தலங்களை எல்லாம் பாடி ஞானசம்பந்த பெருமான் மீண்டும் சோழ நாட்டுக்கு வருகிறார். திருக்கடவுர் வரும்போது அப்பர் எங்கிருக்கிறார் என்று கேள்வி கேட்டு விசாரித்து அவர் பூந்துருத்தியிலே மடம் அமைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்று அன்பர்கள் எல்லாம் விடையெடுக்க நேர அங்கேருந்து பூந்துருத்தி நோக்கி கிளம்பிட்டார். திருக்கடவுர்ல இருந்து ஒரே நோக்கம், போய் அப்பர் சுவாமிகளை தரிசிக்கணும், திருநாவுக்கரசு திருமானை காண வேண்டும் என்று புறப்பட்டு வருகிறார். அப்போ இது ரெண்டு படியா இருக்கு. அப்பர் சுவாமிகள் சரித்திரத்திலையும் பார்க்கணும், ஞானசம்பந்தர் சரித்திரத்திலையும் பார்க்கணும். அது ரெண்டையும் பார்ப்போம். சண்டை வரும் தமிழ்வரகர் எழுந்தருள தாம் கேட்டு இவர் விசாரிச்சுன்னு வரா இல்லையா, பூந்துருத்தி கிட்ட வரா இல்லையா. மண் பெருவு பெருங்கேத்தி வாகீசர் மனமகிழ்ந்து கண் பெருகும் கலிகொள்ள கண்டிரைஞ்சும் காதலினால் என்பெருகும் விருப்பெய்த எழுந்தருளி எதிர் சென்றார். பூந்துருத்திலே மடத்திலே தங்கி அடியார்களோடு தங்கியிருக்கின்ற நாவுக்கரசர் பெருமான், ஞானசம்பந்த பெருமான் தம்மை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார், ஊர் எல்லைக்கு அருகே வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு சண்பை வரும் தமிழ்வரகர் எழுந்தருள, சீர்காழிலே வந்துக்கூடிய தமிழ் விரகர், முத்தமிழ் வித்தகர், புமையதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல் அப்படிம்பார் அன்னையநாதர். சீர்காழி வித்தகர் அந்த தமிழ்வரகர் வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்வியிட்டு மண்பருவம் பெருங்கீர்த்தி வாக்கீசர், இப்படிப்பட்ட தமிழ்வரகர் வரான்னு யார் கேள்விப்படுறா? மண் பரவும் பெருங்கீர்த்தி, இந்த பூமியெல்லாம் புகழும்படியாக மிக்க புகழுடைய வாகீச பெருமான் மனமகிழ்ந்து கண் பெருகும் கலிகொள்ள கண்டிரைஞ்சும் காதலினால், இந்த கண் படைத்த பயன் ஞானசம்பந்தரை தரிசிப்பது என்று அந்த அன்பினாலே உந்தப்பட்டு என்பெருகும் விருப்பெய்த எழுந்தருளி எதிர் சென்றார். இதே ஞானசம்பந்தர் புராணத்துல எப்படி போடுறாருன்னா, அந்தனர் சூளாமணியார் பூந்துருத்திக்கு அணித்தாக, அந்தணர்களில் சிறந்த, அந்தணரில் மேம்பட்ட அப்போதி அடிகள்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரி இங்க அந்தனர் சூளாமணியார் பூந்துருத்திக்கு அணித்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாக்கீசர் கேட்டருளி. ரொம்ப பெரிய நியூஸ், எக்ஸலண்ட் நியூஸ், நல்ல செய்தி. வந்தருளும் பெருவார்த்தை வாக்கீசர் கேட்டருளி நந்தம்மை ஆளுடையவரை நாம் சென்று இறைஞ்சுவது முந்தை வினை பயனென்று முகமலர அகமலர்வான். அந்த கேட்டு இந்த நெஞ்சம் மலர்வதற்கு முன்பாக முகம் மலர்ந்து விட்டதாம்.
இந்த ஆச்சாரியால் வந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த கேள்விப்பட்ட உடனே நந்தம்மை ஆளுடையவர் நம்மளையெல்லாம் ஆட்கொள்கின்ற ஞானசம்பந்த பெருமான் நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது, அவரை நேரா போய் கும்பிடுவது நாம் செய்த பாக்கியம். முந்தைவினை பயனென்று முகமலர் அகமலர்வார் எதிர் சென்று பணிவனை எழுகின்ற பெருவிருப்பால் நதி தங்கு சடைமுடியார் நற்பதங்கள் தொழுது அந்த பதினின்றும் புறப்பட்டு பூந்துருத்தி பதியிலே கங்காதர பெருமானை வணங்கி பரசமயம் சிதைத்தவர்பால் முதுகின்ற பெருந்தவத்தோர் முன்னெய்த வந்தடைந்தார். இந்த பரசமய கோளரி என்று சொல்லப்படுகின்ற ஞானசம்பந்த பெருமான் அங்கே நம்முடைய ஆச்சாரியால் திருநாவுக்கரசர் பெருந்தவத்தோர் முன்னெய்த வந்தடைந்தார். மீண்டும் திருநாவுக்கரசர் நாயனார் புராணத்துல பார்ப்போம். வந்தொருவர் அறியாமே மறைந்த வடிவொடும் புகழி அந்தணனார் ஏறி எழுந்தருளி வரும் மணிமுத்தின் சந்த மணி சிவிகையினை தாங்குவார் உடன் தாங்கி சிந்தை கலிப்புற வருவார் தம்மை யாரும் தெளிந்திரலால். இப்ப அங்கேருந்து வந்துட்டார். வந்து இந்த சிவிகையை தாங்கறதுக்கு முன்னாடி வேற ஒரு செயல் செய்கிறார். அந்த செயல் வந்து சம்பந்தர் புராணத்துல 933வது பாடல். திருச்சின்னம் பணிமாற கேட்ட நாத்திசையில் உள்ளோர் பெருக்கின்ற ஆர்வத்தால் பிள்ளையார் தமை சூழ்ந்து நெருக்கினிடை அவர் காணா வகை நிலைத்து பணிந்துள்ளம் உருக்கி எழு மனம் பொங்க தொண்டர் குழாத்துடன் அணிந்தார். ஞானசம்பந்தர் வரார். ஒரே கூட்டம், அடியார்கள் கூட்டம். அவர் மீது மிக்க அன்புடைய அடியார்கள் ஞானசம்பந்த பெருமானை பிரிய மாட்டார்கள். அந்த சிவிகையை தாங்கி வருபவர்கள், அதை சுற்றி வருபவர்கள் எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சின்னம்மன்லாம் ஞானசம்பந்தன் வந்தான், பரசமய கோளரி வந்தான், அம்மையின் பால் உண்ட ஞான பாலகன் வந்தான் என்றெல்லாம் அந்த சின்னங்கள் முழங்குகின்றன. அதையெல்லாம் கேட்டு அங்கேது தூரக்கேந்து அவர் முதல்ல வணங்குகிறார். ஞானசம்பந்தர் பார்க்காத வண்ணம் நமஸ்காரம் செய்கிறார் திருநாவுக்கரசர். நெருக்கினிடை அவர் காணா வகை நிலத்து பணிந்து அவர் சிவிகை கிட்ட வந்து நமஸ்காரம் பண்றார். உருக்கி எழும் மனம் பொங்க தொண்டர் குழாத்துடன் அணைந்தார். அந்த தொண்டர்கள் சூழ்ந்து இருக்கார் இல்லையா, அந்த சிவிகையை சூழ்ந்து அதுல போய் கலந்துட்டானா. கலந்து கொண்டு அங்கதான் சொல்றார், காழியர்கோன் வரும் எல்லை கலந்தெய்தி காதலித்தார் சூழும் இடைத்திலில் நெருக்கி காணாமே தொழுதருளி. யாரும் பார்க்காதபடி நமஸ்காரம் செய்து வாழி அவர் தமை தாங்கும் மணிமுத்தின் சிவிகையை தாழும் உடல் இது கொண்டு தாங்குவன் யான் எனத் தரித்தார். வந்தொருவர் அறியாமை மறைத்த வடிவுடன் புகழி அந்தணனார் ஏறி எழுந்தருளி வரும் மணிமுத்தின் சந்தமணி சிவிகையினை தாங்குவார் உடன் தாங்கி சிந்தை கலிப்புற வருவார் தம்மை யாரும் தெளிந்திரலார். இப்போ ஒரு 2-3 பாடல்களுக்கு முன்னாடி மிக்க பெருங்கீர்த்தி வாகீசம்னு சொன்னார். அதாவது மிக்க புகழுடைய வாகீச பெருமான். இந்த மிக்க புகழுடைய வாகீச பெருமான்னா ஒரு மந்திரி வந்தாலே அவரை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஒரு அரசன் வந்தால் நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள். நாவுக்கரசர் வந்தார், பூந்துரைத்திலேயே இருக்கிறார் பலகாலம். அவர் ஜனங்களுக்கு எல்லாம் தெரியாதா? ஞானசம்பந்தர் கூட வருகின்ற அடியார்களுக்கு எல்லோருக்கும் நாவுக்கரசரை தெரியும். அப்படி இருக்கும்பொழுது இவர் எப்படி மறைந்து வணங்க முடியும்? கூட்டத்துக்கு கிட்ட வந்து சிவிகை கிட்ட வந்து வணங்கின அப்புறம் எப்படி சிவிகையை தாங்கி வர முடியும்? அதை தூக்கி கொண்டு சிறிது தூரம் வருகிறார். சந்தமணி சிவிகையினை தாங்குவார் உடன் தாங்கி சிந்தை கலிப்புற வருவார் தம்மை யாரும் தெளிந்தரா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்படி ஜாட காமிச்சு யாட்டி சொல்லாதீங்க அப்படி சொன்னாரா? அப்படி கிடையாது. இந்த ஊர் எல்லையெல்லாம் தாண்டி அங்கேருந்து திருஞான மாமுனிவர் அரசிருந்த பூந்துருத்திக்கு அருகாக எழுந்தருளி நாவுக்கரச பெருமான் பூந்துருத்தில இந்த மடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அங்க வரும்போது ஞானசம்பந்தருக்கு ஒன்று தோன்றுகிறது. வந்தடைந்த வாகீசர் வன்புகழி வாழ்வேந்தர் சந்தமணி திருமுத்தின் சிவிகையினை தாங்கிய சிந்தை கலிப்புற வருவார். ரொம்ப சந்தோஷம் நாவுக்கரச பெருமானுக்கு. ஆஹா, எங்க ஆச்சாரியருடைய சிவிகையை தாங்கினேன், எங்கள் ஆச்சாரியர் சிவிகையை
தூக்கி கொண்டு வருகின்ற பாக்கியம் கிடைத்தது என்ற சிந்தை களிப்புற வருவார். திருஞான சம்பந்தர் பொந்தியினில் வேறொன்று நிகழ்ந்திட முன் புகழ்கின்றார். அப்போ ஆச்சாரியால் அவருடைய திருவுள்ளத்திலே, அவருடைய சிந்தனையிலே ஏதோ ஒண்ணு ஸ்புரிக்கிறது. ஆஹா, அப்ப ஏதோ தோன்றது அவருக்கு. ஏதோ ஆஹா, என்னமோ பெரிய ஒரு செயல் நடக்கிறதே, என்னன்னு தெரியலையே. அப்ப சுவாமி எங்க இருக்கார்? அவர் அவர் திருவுள்ளத்துல தோண்டி திருஞான மாமுனிவர் அரசிருந்த பூந்துருத்திக்கு அருகாக எழுந்தருளி எங்குற்றார் அப்பன் என உருகா நின்றும் உம் அடியேன் உம் அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்த இதை பெற்றிங்குற்றேன் என்று அவர் சிவிகையிலேருந்து விளக்கி மேலேந்து சிவிகையை திறந்து வெளில வந்து தலையை நீட்டி, அப்பா எங்க இருக்கார், அப்பர் சுவாமி எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டோன்னே வாய்மை திறம்பா வாகீசர் சொல்லிதான் ஆகணும். ஆச்சாரியார் கேட்கிறாருன்னா சும்மா இருக்க முடியாதே. உம்மடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்த இதை பெற்றிங்கு இங்குற்றேன் அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அவ்வார்த்தை கேட்டஞ்சி அவனியின் மேல் இழுந்தருளி இவ்வாறு செய்தருளிட்டாம் என்று வெஞ்சுதலும் செவ்வாறு மொழினாவர் திருஞான சம்பந்தருக்கு எவ்வாறு செய்யத்தகுவது என்று எதிரே இறந்தார். இப்படி செய்யலாமான்னா இப்படிதான், இப்படி இல்லாம வேற எப்படி செய்யறது அப்படின்னு ஆவுக்கரசர் கேட்கிறார். ரெண்டு ஆச்சாரியர்கள் இருவருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் பக்தி இருப்பினும் அப்பர் சுவாமி தாம் வந்த சிவிகையை தாங்கி விட்டாரே என்று கேட்டு அஞ்சி தொப்புனு சிவிகையிலிருந்து குதிச்சுட்டார். அப்புறம் இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்க ஆரத் தழுவிக்கொண்டு அங்க இருக்கின்ற அடியார்கள் எல்லாம் ஹரஹர மகாதேவா என்று பெரிய கோஷம் எழுப்பி சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் இவர் எப்படி ஒருவரும் தெரியாமல் வந்தார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கைலாசத்துக்கு கிட்ட போறார், உடம்பெல்லாம் தேஞ்சு போச்சு, கை தேஞ்சு போச்சு, முழங்கை தேஞ்சு போச்சு, தத்தி தத்தி போனார், அதுவும் தாண்டி போச்சு. அங்கம் எங்கும் அரைந்திட செப்பரும் கையிலை சிலம்படி சிந்தை சென்று உருமாதலால் இந்த சிந்தை கைலாசத்துக்கு போறது, உடம்பு நவர மாட்டேங்கிறது. மெய்ப்புறத்தில் உறுப்பு அழிந்து பின் மெல்ல உந்து முயற்சியும் தப்புற உந்தி உந்தி போனதும் போயிடுது. உடம்பெல்லாம் தேய்ச்சி விட்டார், எலும்பு தேயும்படியா தேய்ச்சி விட்டார். கைலாசத்துக்கு போவேன் 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 செயலின்றி அந்நெறி தங்கினார் தமிழாலியர். எந்த செயலும் செய்ய முடியல. அப்படி இருக்கும்பொழுதுதான் அந்த முனிவரா வரா சுவாமி. இது ஏன் சுவாமி அனுமதிச்சான்? அப்பர் சுவாமிகளுக்கு ஒரு பெரிய குறை. வெகு காலம் சைவ குலத்திலே பிறந்து சைவ சிகாமணிகளாக வருகின்ற மாதினியார் புகழனாருக்கு பிறந்து மிகச்சிறந்த தமக்கையார் சைவத்துக்கெல்லாம் பெரு திலகமாக விளகின்ற திலகவதியார் அவருக்கு தம்பியா பிறந்து நம்பன் அருளாமையாலே கொல்லாமையில் மறைந்தவருக்கும் சமன் சமயம் சேர்ந்து பல ஆண்டுகள் இருந்து விட்டார். தம்மிலும் மேலாய தர்மசேனராகிவிட்டார். அந்த சமணருக்கெல்லாம் தலைவராக இருந்து வைதீக சைவத்தை தூஷித்து வந்தார். அந்த சமணர்கள் கொடுத்த உணவை சாப்பிட்டு வந்தார். அது பெரிய குறை அப்பர் சுவாமிகளுக்கு. ஒரு நேரத்தில் என்ன செய்கின்றார் என்றால், சுவாமிகிட்ட இந்த உடம்பு வச்சுக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப கூசருது. அதுக்கு ஒரு அப்ரூவல் கேட்கிறார். தூங்கானை மாடத்துக்கு எனக்கு இந்த சூலம், இடபத் சூலமும் திரிசூலம், அந்த சூலமும் என் தோல்ல வச்சாதான் நான் அந்த உயிரை வச்சுட்டேன் அப்படின்னு கடவும் திகிரி அப்படின்னு அந்த பாடலை பாடுகின்றார். இல்லைன்னா உயிரை விட்டுடுவேன்னு சொன்னோன்னே சுவாமி ஒரு பூதம் அந்த சூலத்தை வைக்கிறது. அந்த சூலத்தை வைத்ததுக்கு பிறகு அவர் ஆறுதல் உற்று அந்த உடம்பு சுவாமி பரவாயில்ல, அவரோட முத்திரையை குத்திட்டான். இருந்தாலும் அவருக்கு இந்த உடம்பு சமன் சோற்றை உண்டு வளர்ந்த உடம்பாயிற்றே என்ற வருத்தம். அந்த வருத்தம் போலேன்னு தெரியறது. அது போகும்படியாக கைலாய யாத்திரின் போது அந்த உடம்பையே தேய்ச்சுட்டேன், எலும்பெல்லாம் தெரியும்படியா தேய்ச்சுட்டேன். தேய்த்து பிறகு சுவாமி ஒரு திருக்குளத்தை காட்ட அதிலே மூழ்கி அப்பர் குட்டை என்று இந்த திருவையாறிலே சொல்லப்படுகின்ற அந்த குளத்திலே எழுந்திருக்கிறார். அப்பொழுது முழு உடம்போட வர
அதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. யாதும் சுவடுபடாமல்ங்கிறது. திருவையாருக்கு தரை மார்க்கமாக கால் தடம் படும்படியாக வரவில்லை, சுவடுபடாமல் திருவையார் வந்து விட்டார். இன்னொரு அர்த்தம், அந்த பௌதீக உடம்பை சுவாமி மாற்றி விட்டார். அப்பர் சுவாமிக்கு திருக்குளத்திலே எழுந்திருக்கும் போது அப்பர் சுவாமிகள் என்று எல்லோரும் அறியும்படியாக ஒரு தோற்றம் தோற்றினாலும் அந்த உடம்பு நம் போன்ற உடம்பு இல்லை. இப்ப மாணிக்க வாசகருக்கு முக்தி வந்து சிதம்பரத்துல அப்படியே சுவாமிகிட்ட கலந்துட்டார். பிள்ளைவாழகந்தர்கள் பார்க்கும்படியாக கலந்துட்டார். அதே மாதிரிதான் நந்தனார். நல்லூர் பெருமணம் ஆச்சால்புரத்திலே அந்த ஜோதியிலே கலந்து விட்டார் ஞானசம்பந்த பெருமான், திருநீலநக்க நாயனார், சிவபாத ஹிருதயர், முருகநாயனார், மற்ற அடியார்கள் எல்லாரும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உடம்போடு கைலாயத்துக்கு போயிட்டார். அப்பர் சுவாமிகள் மட்டும் புகழூர்ல அப்படியே சுவாமிகிட்ட போயிட்டார். அவர் போறது, புண்ணியா உன் பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனேன்னு பாடி எப்படி போனாருங்கிறத வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். சூடம் கரைஞ்ச மாதிரி கரைஞ்சிட்டார். அந்த சூடம் கரையிற மாதிரி நம்ம உடம்பு கரைய முடியுமா? இது தகிக்கப்படுவதாலே தேகம்னு பேர். ஆனால் அப்பர் சுவாமி அப்படியே கரைஞ்சு போயிட்டார். அந்த இறுதி பதிகம் புகழூரிலே பாடிவிட்டு, அதற்கு என்ன காரணம்னா, சுவாமி வந்து திருவையாற்றிலே அவருக்கு வேறு ஒரு திருவுடம்பு, தெய்வீக உடம்பை கொடுக்கின்றார். அதனாலதான் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்றார். அவர் நடந்தால் சுவடு வராது. அவர் கூட்டத்தில் கலந்து கொண்டால் யாரும் தெரிய மாட்டார்கள். அவர் காட்சி கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம். யாரும் பார்க்காம நமஸ்காரம் பண்ணார் ஞானசம்பந்தர் சிவிகைக்கு பக்கத்துல. யாரும் பார்க்காம அந்த கூட்டத்துல கலந்து சிவிகையை தாங்கி விட்டார். அந்த தாங்கியபடியே நடந்து வருகிறார். யாரும் அவரை தெரிஞ்சுக்கல. பெரிய அதிசய நிகழ்வு. பெரிய புராணத்திலே வியக்தமாக சொல்லப்படாவிட்டாலும் நாம் தெய்வ சேக்கிழார் திருவடியை பற்றி கொண்டு இதை மிகுந்த அடக்கத்தோடு அறிந்து கொள்ளலாம். அப்படி இது நான்காவது நிகழ்வு. அவர் 4 இல்லைன்னா 5 என்று வைத்துக் கொள்ளலாம். ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரச பெருமானும் சந்தித்துக் கொண்டது. அதன் பிறகு பூந்துருத்திலே சில நாட்கள் உரைகின்றார் சம்பந்த பெருமான் அப்பர் சுவாமிகளோடு. அதன் பிறகு பாண்டிய நாடு செல்கின்றார் நாவுக்கரசர். சோழ நாட்டிற்கு சீர்காழி பக்கம் செல்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். இதன் பிறகு இவர்கள் சந்திப்பு நிகழவில்லை. அவர் தொண்டை நாடு சென்று பூம்பாவை அம்மாவுக்கு உயிர் கொடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் நிகழ்த்தி ஆண் பனையை பெண்ணாக்கி பல அதிசயங்கள் எல்லாம் செய்து ஞானசம்பந்தர் திரும்ப வருகின்றார். அதற்குள்ளே புகழூரிலே அப்பர் சுவாமிகள் இறைவனடி சேர்ந்து விடுகிறார். ஆக இந்த அற்புதமான சந்திப்பு சீர்காழிலே நடைபெற்றது. அதை 2 புராணத்தையும் வைத்துக் கொண்டு பார்க்கும்போது நமக்கு அந்த 2 டைமென்ஷனல் எஃபெக்ட் தெரியுது. 2 or 3 டைமென்ஷனல். நாவுக்கரசர் புராணத்தையும் வைத்து அதே நிகழ்வை பார்க்கின்றோம். பெரிய புராணத்திலே ஞானசம்பந்த பெருமான் புராணத்தையும் வைத்து அதே நிகழ்வை பார்க்கும்போது தெய்வ சேக்கிழார் எப்படி நமக்கு காட்சிப்படுத்துகிறார். தெய்வ சேக்கிழார்னா தெய்வ சேக்கிழார் தான். அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. இந்த ஒப்பற்ற காவியமாம் பெரிய புராணத்தை படிப்பதற்கும் செவிமடுப்பதற்கும் நாம் எல்லாம் மிகுந்த புண்ணியம் செய்திருக்கிறோம். வாய்ப்பளித்தமைக்கு அடியேன் மிக்க கடப்பாடு உடையேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் வெண்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். திருச்சிற்றம்பலம். திரு ரமேஷ் அவர்கள் மிக அற்புதமான ஒரு உரையை வழங்கிவிட்டார். உத்வேகமூட்டும் ஒரு உரை. யாரை பின்பற்றுவது என்று தெரியாமல் தைக்கின்றோம். He who knows and knows he knows. அவரை பின்பற்றி அவர்தான் வைஸ். ஃபாலோ ஹிம் என்று சார். He who knows and knows he knows. தனக்கு தெரியும் என்பதை தெரிந்த ஒரு பிரதான் மேதை, அவரை பின்பற்ற வேண்டும் என்று. மிக அற்புதமான ஒரு சந்திப்பை திருஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் சந்தித்த சந்திப்பை இனிய தமிழ் சொற்களால் அற்புதமாக விளக்கிய அவருக்கு ஞானமயம் சார்பிலே நன்றியை தெரிவிக்கின்றோம். சொற்கோவும்
தோணிபுர தோன்றலும் நம் சுந்தரனும் சிற்கோல வாதூர் தேசிகனும் முற்கோலி வந்திலரையே நீரெங்கே மாமரை நூல் தானெங்கே எந்தை பிரான் ஐந்தெழுத்து எங்கே என்று சிவானந்த மாலை கூறுகிறது. அப்படிப்பட்ட பெரியார்களை என்ன சொல்கிறார்கள் என்பதை மிக சேக்கிழார் அற்புதமாக சொன்னார். ஆனால் சேக்கிழார் சொன்னதை மிக அற்புதமாக நுட்பமாக ஒவ்வொன்றாக கோர்த்து சொல்கின்ற அற்புதமான உரையை கேட்டோம். அவருக்கு ஞானமயம் சார்பிலே நன்றி, மீண்டும் வருக என்று கூறி விடைபெறுகின்றோம். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். சிதம்பரம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே.